தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் தரப்புல இருந்து ஒரு புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து நீங்க டிடிஹெச் இருக்கட்டும், கேபிள் டிவி இருக்கட்டும் எல்லாமே கட் ஆயிடும். இனிமேல் அந்த புதிய ரூல் படி தான் எந்தெந்த சேனலுக்கு எவ்வளவு போட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க கொடுத்த லிஸ்ட் மூலியமா தான் நீங்க பார்க்கணும். நீங்களா இது மாமூலா யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி அது போல உங்களால பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ட்ராய் தரப்புல இருந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க இந்தியாவோட தொலை தொடர்புத்துறை ஆணையம். இனிமேல் நாம எந்தெந்த சேனலுக்கு எவ்வளவுதான் போடுறது. இப்போ புதிய ரூல்ல ஒரு சில அட்வான்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா நம்ம குறிப்பிட்ட சேனலுக்கு வரையும் காசு போட்டு பார்த்துக்கலாம். எந்தெந்த சேனலுக்கெல்லாம் எவ்வளோ என்ற எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு இருந்தோம். ஆனா அந்த வீடியோ மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல புதிய ரூல்ல என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் அந்த மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் சில சேனலுக்கான எந்தெந்த சேனல்ல போடலாம் அப்படின்ற ஒரு சில உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த சேனல் வரை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் ட்ராய் டிசம்பர் 31ல இருந்து புதிய அறிவிப்பு ஒன்னு அறிவிச்சாங்க. இனிமேல் ஒரு சேனலுக்கும் இவ்வளவுதான் காசு போட்டு பார்த்துக்கணும். அதாவது ஏன் அந்த அறிவிப்பு வந்துச்சுன்னு அவங்களை கேட்கும் போது அவங்க எல்லா சேனலும் மக்கள் காசு போட்டு பார்க்காது விட்டுறாங்க. அவங்க விருப்பப்பட்ட சேனல் வரைக்கும் மக்கள் காசு போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டுமே எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்பை மீறி இவங்க கொஞ்ச நாள் மக்கள்கிட்ட இந்த நியூஸ் சேரல அப்படின்றதுனால கொஞ்ச நாள், அதாவது ஜனவரி 31 வரைக்கும் அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி இப்போ புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பழைய ரூல்ல நீங்க 100 சேனல் ஃப்ரீயா பார்த்துக்கலாம். அதுக்கு பேசிக் அமௌண்டா 153 ரூபாய் பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாமே 150 ரூபாய் பே பண்ணாலே அவங்களுக்கு தேவையான சேனல் எல்லாமே வருது. அந்த தேவையான சேனல் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பேசிக் அமௌண்ட்டே 100 ரூபாய் 100 சேனலுக்கு 153 ரூபாய் பே பண்ணும். ஆனா அவங்க அதிகமா விரும்பி பார்க்குற சேனல் எல்லாம் அது வரல. அதாவது ஒரு சன் டிவியோ, விஜய் டிவியோ, ஜி தமிழோ இது போல மக்கள் அதிகம் விரும்பி பார்க்குற சேனலுக்கு எல்லாமே அது உள்ள வரல. அதுக்கு ஒரு சன் டிவிக்கு ஒரு 19 ரூபாய், விஜய் டிவிக்கு ஒரு 19, தனித்தனியா பேக்கேஜ் போடும்போது 250 ரூபாய்க்கு மேல போச்சு. ஆனா இப்போ ட்ராய் தரப்புல இருந்து ஒரு மக்களையும் ஒரு மனசில் கருதி இப்போ புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 153 ரூபாய் பே பண்ணி ஃப்ரீ சேனலும் வாங்கிக்கலாம். ஃப்ரீ சேனலை வாங்கிக்கணும், நீங்க அந்த சேனலை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்க 153 ரூபாய்க்கு எனக்கு ஃப்ரீ சேனல் வேணாம், எனக்கு பேட் சேனல் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்க அந்த பே பண்ணி அந்த 153 ரூபாய்க்கு ஏற்ற ஒரு பேட் சேனல் மட்டுமே வாங்கிக்கலாம். இது நிறைய பேர் இது வரும். நீங்க பேட் சேனல் மட்டும் நீங்க காசு கொடுத்து வாங்குற சேனல் மட்டுமும் வாங்கிக்கலாம். இல்ல ஃப்ரீ சேனல் வேணாலும் போட்டுக்கணும், காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்க ஃப்ரீ சேனல் போடாமே நீங்க காசு கொடுத்து மட்டும் வாங்கி எனக்கு ஒரு 2-3 சேனல் வேணும் அப்படின்னாலும் நீங்க பாத்துக்கலாம். ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு பார்த்தா நம்ம ஃப்ரீ சேனல் போடாமே நமக்கு தேவையான சேனல் வரைக்கும் காசு கொடுத்தே வாங்கிக்கலாம். ஆனா இதுல தான் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. ஆனா 153 ரூபாய்க்கு நீங்க சேனல் வாங்கியே ஆகணும். 153 ரூபாய் பே பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த சேனல் தேவையோ அந்தந்த சேனல் எல்லாம் வாங்கிக்கணும். பேசிக் அமௌண்ட் 153 ரூபாய். அப்பயும் பேசிக் அமௌண்ட் 153 ரூபாய் பே பண்ணியே ஆகணும். பே பண்ணிட்டு உங்களுக்கு பேட் சேனல் 153 ரூபாய் எந்தெந்த சேனல் வருமோ அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு காசு இன்னும் அதிகமாச்சுன்னா நீங்க இன்னும் அதிகமா உங்க கேபிள் ஆபரேட்டர் கிட்ட நீங்க கொடுத்துக்கலாம். இதை பத்தின நிறைய பேர் நிறைய டீட்டெயில் டவுட் இருக்கும். உங்களுக்கு பக்கத்துல இருக்க கேபிள் ஆபரேட்டர் கிட்ட நீங்க போன் பண்ணி கேட்கலாம். இல்ல இது போல ரூல் மாத்திருக்காங்களாமே, என்னென்ன சேனலுக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட், நீங்க என்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்க கேட்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். எந்தெந்த சேனலுக்கு என்னென்ன ரேட் எல்லா டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோல இருக்கு. ஆல்ரெடி அதை பத்தி நம்ம வீடியோவும் பார்த்துருக்கோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேபிள் ஆபரேட்டர் கிட்ட நீங்க கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சேனல் வேணும், உங்களுக்கு ஃப்ரீ சேனல் என்னென்ன இருக்கு, உங்களுக்கு ஃப்ரீ சேனல் அந்த சேனல் எல்லாம் நீங்க பாப்பீங்களா, நீங்க அந்த சேனல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல எனக்கு அந்த ஃப்ரீ சேனல் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை, நான் ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் தான் பாப்பேன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட சேனல் வரைக்கும் நீங்க காசு போட்டுக்கலாம். ஆனா 153 ரூபாய்க்கு நீங்க காசு போட்டே ஆகணும். 153 ரூபாய்க்கு எத்தனை சேனல் வருதோ அத்தனை சேனல் வாங்கிக்கலாம். நீங்க அதுக்கு மேற்பட்டும் எனக்கு சில சேனல் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சினாலும் அந்த சேனல் எல்லாம் கூட வாங்கிக்கலாம். இது டிடிஹெச் இருக்கட்டும், கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்கட்டும், கேபிள் டிவி இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு இதுதான். ஆனா இப்போ முன்ன கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு ஒரு அளவு அமௌண்ட் அவங்க நின்று இருக்கும். இப்போ அவங்கள ஒர்க் பண்றதுலயும் சரி, அவங்க கரண்ட் பில்லும் சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கேபிள் டிவி ஆபரேட்டர் ரொம்பவே ஒரு பாதிப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி தான் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்றது கன்ஃபார்மா அது சொல்ல முடியாது. எல்லா அமௌண்ட்டுமே இவங்க வாங்குறது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கே போய் சேர்ற அளவுக்கு தான் இவங்க எல்லாமே அந்த கேபிள் ஒரு சேனலுக்கும் இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இது வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் சொல்லலாம், மக்களுக்கு மட்டும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃப்ரீ சேனலே வாங்கினாலும் ஒரு சன் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 19 ரூபா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஜய் டிவி ஒரு 19 ரூபா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சேனல் வாங்கினாலே நீங்கள் 190 ரூபாய்க்கு போயிடும். ஒரு 10 சேனலே 190 ரூபாய்க்கு போயிட்டா நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக்கா நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தே 150 ரூபாய் வரைக்கும் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 190 ரூபாய் வரைக்கும் போச்சுனாலே ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஒரு 10 சேனலுக்கே 190 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம ஃபேவரட்டான சேனல் எல்லாமே ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சேனல்லையுமே விளம்பரம் வருது. நம்ம ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மொபைல்லையே அந்த டிவி பார்க்கணும் போது இடையில விளம்பரம் வர்றாங்க. அந்த விளம்பரத்துக்கான காசு வந்து அவங்க சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் மக்கள் கிட்ட வந்து எங்களோட சேனலை பார்க்கணும் இவ்வளோ பே பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை வந்து கொடுக்குறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து விளம்பரம் போடாம அவங்க வந்து ஒரு சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அது மாதிரி அவங்க சேனல் மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து காசு பே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது ஓகே. ஆனா அவங்களுக்கு விளம்பரம் வந்து அந்த விளம்பரத்திலையும் சம்பாதிக்கிறாங்க. பட் மக்களையும் இது போல காசு கொடுத்து அவங்க வந்து அதுலயும் சம்பாதிக்கிறாங்க. காசு கொடுத்தாதான் என்னோட சேனலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுலயும் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றதையும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இனிமேல் நீங்க வந்து 153 ரூபாய்க்கு எந்தெந்த சேனல் வேணுமோ ஃப்ரீ சேனல் மட்டும் இல்லாம உங்களுக்கு பெய்ட் சேனல் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க ஃப்ரீ சேனலோட சேர்த்து எனக்கு பெய்ட் சேனலும் வேணும் அப்படின்னும் போது நீங்க 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் போகும். ஆனா ஒரு 10 சேனல் வரைக்கும் வாங்கினா ஒரு 200 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். எங்க வீட்டில் ஒரு 10 சேனல் தான் பார்ப்பாங்க அப்படின்னும் போது 200 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேனல் வேணும்னும் போது ஒரு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இருந்த ரூல் விட இந்த ரூல் வந்ததுனால மக்களுக்கு எல்லாமே பாதிப்பு தான். மக்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இந்த ரூல் எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஆல்ரெடி இருந்த ரூல்ஸ் வந்து கேபிள் டிவி, நானும் இப்போ பார்த்துட்டு இருக்க கேபிள் டிவி வந்து 150 ரூபாய் தான் பே பண்ணிட்டு இருக்கும். செட்டப் பாக்ஸோட சேர்த்து தான் 150 ரூபாய் பே பண்ணி எல்லா சேனல் எங்களுக்கு தேவையான சேனல் எல்லாமே தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ 153 ரூபாய் பே பண்ணியும் எங்களுக்கு தேவையான சேனல் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ரூல் வந்து இதில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரூல் வந்து கம்பல்சரி இதே ரூல் வருமா, இல்லை கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எல்லாமே எதிர்ப்பு மூலியமாகவும் அது இல்லாமல் மக்களோட எதிர்ப்பு மூலியமாகவும் ரூல்ஸ் வந்து மாற்றுவாங்களா, இல்லை பழைய ரூல்ஸை அமல்படுத்துவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ இருக்க ரூலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை எனக்கு வந்து இந்த புதிய ரூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எந்தெந்த சேனலுக்கோ அந்த சேனல் வரையும் நம்ம காசு போட்டு பார்த்துக்கலாம்ல அப்படின்றத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ட்ராய் தரப்புலேருந்தே இது மக்கள்கிட்ட நிறைய போய் சேரல அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல் வந்து கொஞ்ச நாள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது ஜனவரி 31 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியாதவங்களுக்கும் இந்த நியூஸ் வந்து தெரியப்படுத்துங்க. இல்லை இது முடிஞ்ச அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது போல என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.